டு அமோஸ் லைஃப் ஸ்டைல். துர்க்கை அம்மனின் 32 நாமங்கள் பற்றி பார்ப்போம். துர்க்கை அம்மனின் 32 நாமங்கள் தினமும் சொல்லி வந்தால் என்ன பயன் கிடைக்கும் என்பதை இன்ற பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். துர்க்கை அம்மனின் 32 திருநாமங்கள் தினமும் பக்தியுடன் ஜபித்தால் பல நன்மைகள் பெரிய அளவில் அளிக்கிறது. திருநாமங்கள் ஒவ்வொன்றும் தனிப்பட்ட சக்தியை பிரதிபலிக்கிறது. மகாகாளி, மகாலட்சுமி, சண்டிகை, மகா சரஸ்வதி, பவானி, ஜெயா, விஷாலாட்சி, மீனாட்சி போன்ற சக்திகரமான ஞாமங்கள் இடம்பெறுகின்றன. துர்க்கை அம்மனின் சக்திகரமான ஞாமங்களை ஜபிக்கப்படும் போது ஆன்மீகம், மனம், உடல் மற்றும் உலகியல் நன்மைகள் குறித்து பார்ப்போம். துர்க்கை அம்மன் அழிவையும் அதேபோல் உருவாக்குதலையும் இரண்டு விஷயங்களையும் செய்கிறாள். இந்த மந்திரங்கள் ஜபிக்கும் போது நமக்கு எதிரான சக்திகளில் இருந்து காப்பாற்றி நம்மை ஆரோக்கியமான ஒரு கவசத்தை உருவாக்கி தருகிறாள். பக்தி வளர்ச்சி, மன அமைதிப்படுதல், இறை தொடர்பு முதலியவற்றை தூண்டுகிறது. மேலும் குண்டலினி சக்தியை எழுப்பி ஆன்மீக சிந்தனைகள், ஞானத்தையும் கிடைக்க உதவுகிறது. துர்க்கை அம்மன் சில நாமங்கள் நிதானமாக முறைப்படி ஜபித்து வருவதால் பதட்டம், மன அவசரம், பயம் குறைதல், மனதில் ஒரு தைரியம் வரும், உணர்ச்சி கட்டுப்பாடு, நினைவாற்றல், ஒருமுகத்தன்மை அதிகரிக்கும், பலவிதமான தடைகள் நீக்கப்பட்டு வெற்றியை கொடுக்கிறது. துர்க்கை அம்மன் வியாபாரம், கல்வி, திருமணம் மற்றும் எந்தவொரு காரியத்திலும் வெற்றி கிடைக்க உதவுகிறாள். நமக்கு வரக்கூடிய தடைகளை அகற்றுகிறது. எதிரிகள், கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடுகிறது. இந்த நாமங்கள் நமக்கு வெற்றி கிடைக்க இந்த நாமங்கள் உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது. மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் சுத்தமாக்கிறது. கர்மாங்களை சுத்தம் செய்கிறது. இந்த நாமங்கள் சொல்வதால் புனிதமாக உற்சாகம் நமக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம், சக்தியும் கிடைக்கிறது. மன அழுத்தம் போன்ற உடல் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் நீங்குகிறது. பிராண சக்தி நம் உடலில் சீராக்கி உடல் சீராகுகிறது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. மனதில் இருக்கும் இச்சைகள், ஆசைகள் நிறைவேற சக்திகள் இந்த நாமங்களுக்கு இருக்கிறது. பதவி, தொழில், சொத்து வாங்குதல், குழந்தை பேறு இவை அனைத்திற்கும் வழிகாட்டியாக துர்க்கை அம்மன் இருக்கிறாள். கடினமான தருணங்களில் எளிதில் எதிர்கொள்ள சக்தி தருகிறது. இந்த தாய் நம் பெற்ற தாய் போல கருணை பொழிந்து நம்மை தினமும் பாதுகாக்காக இருக்கிறாள் என்பதை நாம் உணர முடியும். இந்த நாமத்தை நம்ம தினமும் காலை அல்லது மாலை 2 வேளையிலும் 3 முறை ஜபிக்க வேணுங்க. 32 திருநாமங்கள் அது என்னன்னு நான் சொல்கிறேங்க. துர்கா, துர்காத்தி சமணி, துர்க்க பத்தி நிவாரணி, துர்க்க நாஷினி, துர்க்க மஞ்சேதினி, துர்க்க சாதினி, துர்க்க தோத்தாரிணி, துர்க்க நிகந்திரி, துர்க்க மஞ்சானா, துர்க்கமாபகா, துர்க்க தைத்திய லோகதவானலா, துர்க்கமா, துர்க்கமாலோகா, துர்க்கமார்த்தப்பிரதா, துர்க்கமாத்ரிதா, துர்க்கமவித்யா, துர்க்கமஞான சம்ஸ்தானா, துர்க்கமஸ்தஸ்வரூபிணி, துர்க்கமத்யான பாஷினி, துர்க்கமோகா, துர்க்கமகா, துர்க்கமார்த்தா ஸ்வரூபிணி, துர்க்கமாசுர சம்ஸ்கிந்தி, துர்க்கமாயுரதாரிணி, துர்க்கமதா, துர்க்கமியா, துர்க்கமாங்கி, துர்க்கமேஸ்வரி, துர்க்கபீமா, துர்க்கபாமா, துர்க்கப்பா, துர்க்கதாரிணி ஆகிய 32 திருநாமங்கள். இந்த நாமங்களை மிக பக்தியுடன், சிரத்தையுடன் பாராயணம் செய்கிறவங்க வாழ்க்கையில் பயங்களில் இருந்து காப்பாற்றி விடுகிறாள் துர்க்கை அம்மன். நான் மேலே சொன்ன எல்லா பலன்களும் இந்த மந்திரத்தினால, இந்த நாமங்களால் நமக்கு கிடைக்குங்க. இந்த 32 திருநாமங்களை தினமும் சொல்ல முடியாமல் போனாலும் ராவுகால வேளையில் செவ்வாய் அன்று வெள்ளி ராவுகாலங்களில் நாம் இந்த மந்திரத்தை ஜபித்தால் நிறைய பயனடையலாங்க. எல்லோரும் இந்த நாமங்களை சொல்லி பயனடைவோமாக. இந்த பதிவு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.